இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற அன்பினால், இரக்கத்தினால், கிருபையினால் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து வருகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையா இருக்குது. இன்னைக்கு உலகத்துல நம்ம கேள்விப்படுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்மை தேவன் எவ்வளவு தூரம் அவர் பாதுகாத்து அரவணைத்து தன்னுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே அவர் மறைத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத மற்றவங்க சில காரியங்களை சொல்லும் போதுதான் அது நம்ம மேல தேவன் எவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது புரியுது. அவங்களையும் அவர் நேசிக்கதான் செய்யறாரு. ஆனா அவர்களுடைய கண்கள் வெளிச்சமா இராதபடியினாலே அவங்க அந்த பாக்கியத்தை அவங்க இன்னும் சுதந்திரிக்க முடியல. இன்றைக்கு அப்படிப்பட்ட இருளுக்குள் இருப்பவர்களைத்தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கும், சாத்தானின் ராஜ்யத்துல இருக்கிறவர்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் தான் நம்ம இந்த தேவன் பூமியில நம்மளை வைத்திருக்கிறார். ஒரு காரியம் இன்னும் அதெல்லாம் நான் நேற்றைய தினத்துல சில காரியங்களை நான் கேள்விப்படும் போது என்னுடைய உள்ளத்துக்கு அது ரொம்ப பாரமா இருந்தது. ஐயோ, இந்த சத்தியத்தெல்லாம் இன்னும் என்னுடைய மக்கள் அறியலையே. இப்படி ஒரு வியாதிகளுக்குள்ளேயும் மரணங்களுக்குள்ளேயும் அப்படி போராடி கொண்டிருக்கிறாங்களே பயங்களுக்குள்ள அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே நம்ம எல்லாரும் எழும்பி பிரகாசிக்க வேண்டிய வேலை இந்த வேலை. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் யாரனாலும் நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு சொல்லி அவங்கள வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்மளால முடிந்ததை செய்யணும். அங்க விளைய செய்கிற தேவன் அதை பார்த்து கொள்வார். விதைய போடுறது நம்முடைய வேலை. நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிற நிறைய மக்களை இந்த நாட்கள்ல நான் பார்க்கிறேன். மெயினா ஃபியர், இந்த பயத்தை யூஸ் பண்ணிதான் அந்த பிசாசானவன் பல குடும்பங்கள்ல அவன் என்ன செய்யற ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வல்லமை கிடையாது. அவனுடைய தந்திரமான அந்த பயத்தின் எண்ணங்களை ஒவ்வொருவருக்குள்ளேயும் விதைச்சு அவன் ரொம்ப ஆளுகை செய்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த நாட்கள்ல நீங்க சத்தியத்தை ஆழமா அறிந்திருப்பீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கும் சபைகள்லயும் சரியான சத்தியம் நமக்கு போதிக்கப்படல. அதனால சபைகளுக்குள்ளேயும் மக்கள் பல அடிமைத்தனங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை செஞ்சாதான் இப்படி, இதை செய்யலைன்னா உனக்கு அப்படி நடந்துரும், இதை கொடுக்கலன்னா உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு எப்பவுமே மக்களை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அதனால அவங்க எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஃபியர்ல இருக்கிறாங்க. இதுல இருந்தெல்லாம் மக்கள் விடுதலையாகி சரியான சுவிசேஷத்தை அவங்க அறிந்து கொண்டு அவங்க வெளிச்சத்துல அவங்களும் வாழ்ந்து இந்த பூமியில சுகமா இருக்கும்படிதான் தேவன் அவர்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால இனி நம்ம அமைதியா இருக்க வேண்டியது நம்ம வேலை இல்லை. எவ்வளவுத்துக்கு துரிதமா நம்மளால முடிந்த அளவு நிச்சயம் தேவன் யார் யாரெல்லாம் நம்ம கூட கொண்டு வந்து இணைக்கணுமோ எல்லாரையும் நம்ம கூட கொண்டு வந்து இணைப்பார். அந்த நேரத்துல நம்ம சரியான சத்தியத்தை மக்களுக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டியது அது நம்ம மேல விழுந்த கடமை. முடியலைன்னா அந்த மெசேஜ் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப இந்த காலை வேளையில என்னைய ரொம்ப அழுத்துகிற காரியமாய் இது இருக்கு. நிறைய மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா கடைசியில பிரேயர் செஷன்ல நான் அதை ஷேர் பண்றேன். நிச்சயமாய் நம்ம இத அதிகமாய் செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு அதுக்கு பலன் தருவார். இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இதை ஏதோ மேலாப்புல நம்ம வாசித்துட்டு போயிட்டோம்னா இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய வல்லமைய நம்ம உணர முடியாது.
இதுல ஒவ்வொரு வார்த்தையும் அங்க அப்போஸ்தலனாகிய யோவான் அவ்வளவு அழகா அதை எழுதி இருக்கிறாரு. இது எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டதுன்னா எபேசு சபைக்கு சொல்லப்பட்டதாய் அங்க நான் பார்க்கிறேன். அங்கே அங்க அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சில அவதூறுகளை அங்க பரப்பி கொண்டு அதை பிரசங்கமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்களை குறித்துதான் இங்கே யோவான் அங்கே சொல்லுகிறார். அங்க பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த 2வது பாட்டு தான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நம்ம எப்ப உலகத்துல இருக்கிறத விட நம்மில் இருக்கிற தேவனை நாம் பார்க்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நாம் விடுதலையை பார்க்க முடியும், ஜெயத்தை பார்க்க முடியும். இதுல ஆரம்பிக்கும் போதே அங்க யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே. அங்க ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு? பிள்ளைகளேன்னு ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம். பிள்ளைகளேன்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம சாதாரணமாய் பிறந்தவர்கள் அல்ல அப்படிங்கிறத அவர் முதலாவது நமக்கு நினைப்பூட்டுகிறார். நாம் யாரு கிடையாதான், நம்ம சாதாரணமாய் பிறந்தவர்கள் அல்ல. நம்ம தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் நேசிக்கப்படுபவர்கள். அவருடைய ஆவியினால நம்மை நித்தம் அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு சேலஞ்ச நம்ம கடக்கும் போது நம்ம தனியா கடக்கல அப்படிங்கிறத முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு பரலோக தேவனுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிற பட்சத்தில் நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, நம்ம முழு பரலோகமே நம்ம கூட நடக்கிறத நீங்க முதல்ல அறிந்து கொள்ளணும். முழு பரலோகமும் இன்றைக்கு நம்மோடு கூட நடக்கிறது. உலகம் நம்மளை பார்த்து சொல்லலாம் பலவீனமானவங்க, இவங்களால முடியாது, இவங்களுக்கு திறமை கிடையாது, இவங்க இதெல்லாம் ஜெயித்து வர முடியாது, இப்படியெல்லாம் உலகம் நம்மளை குறித்து ஒவ்வொரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை குறித்து சொல்ற வார்த்தை, நீ எனக்கு பிள்ளை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எனக்கு பிள்ளை, உன்னதமான தேவனாகிய எனக்கு நீ பிள்ளையாய் இருக்கிறாய். அப்போ இந்த அடையாளம் எதை கொடுக்குது அப்படின்னா, அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் அப்படின்னாலே அவருடைய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் நிஜம். நம்ம சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் நாம் தோற்று போக அழைக்கப்படவில்லை. அப்போ நம்ம வெற்றியை ஏதோ பின்தொடர்ந்து போகணுங்கிறது அவசியம் இல்ல. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஏற்கனவே நமக்கு வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம போராட்டங்களை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருக்கலாம். ஆனால் நம்முடைய முடிவு ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்றா இருக்கிறது. நம்ம நிச்சயமாய் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நம்ம பயத்துக்கு பதிலாய் விசுவாசத்தையும், பொய்க்கு பதிலாய் உண்மையையும், நம்ம வெறுப்பு கசப்புக்கு பதிலாய் அன்பையும் நம்ம தேர்ந்தெடுக்கிற, நம்ம அதை சூஸ் பண்ற ஒவ்வொரு நேரமும் நமக்கு என்ன உண்டாகுது? ஜெயம் உண்டாகுது, வெற்றி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நம்ம ஒரு 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 சூழ்நிலையில இருந்து தப்பிச்சு போகிறதுங்கிறது அது வெற்றி கிடையாது. நம்மில் இருக்கிறவர் யார் என்பதை அறிந்து அந்த சூழ்நிலையிலும் உறுதியாய் நின்ற அந்த சூழ்நிலையை ஜெயிப்பதுதான் நம்முடைய அது தேவன் நமக்கு கொடுத்த கிருபையாய் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கு மகா பெரிய வல்லமையா இருக்கு. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார்.
இது அதாவது நம்ம வசனங்கள் எல்லாம் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, இத லிட்ரலா ஒரு வசனத்தை இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் இன்றைக்கு எங்க இருக்கிறாரா? நம்முடைய சரீரத்திலே அவர் வாசம் பண்ணுகிறாரா? இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நீங்க அதை இமேஜினேஷன்ல, கற்பனையில இந்த வசனத்தை ரியலா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவை அவர் மரித்து கல்லறையில அவரை வைத்திருக்கிறாங்க. அங்கே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அந்த ஆவியானவர் அவருடைய சரீரத்துக்குள்ளே அங்கே கடந்து சென்று அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அங்கே உயிர்ப்பிக்கும்படி அங்கே அந்த ஆவியானவர் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய சரீரம் மரித்து போய்தான் கிடக்குது. மூன்றாவது நாள் அங்க 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 அவருடைய ஆவியானவர் அங்கே அவருடைய சரீரத்துக்குள்ளே அங்கே சென்று அந்த அவருக்குள்ள இருந்த ஆவியான கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது அங்கே அவருக்குள்ள அவர் பரிசுத்த ஆவியினால, வல்லமையினால அவர் நிரப்பப்பட்டவராய்த்தான் இருந்தார். அதே ஆவியானவர் இன்றைக்கு அங்க என்ன செய்கிறார்? அவருக்குள் இருந்து செயல்பட்டு அவருடைய சரீரத்தை முற்றிலுமாய் உயிர்ப்பிக்கிறதை நம்ம என்ன செய்யணும்? விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். இத தவிர நீங்க பார்க்கிறது, கேட்கிறது, ஐம்புலன்கள்ல உணர்கிறது எல்லாமே பொய். அவரது வசனமே சத்தியம். அவர் சொல்லுகிற வார்த்தை தான் சத்தியம். அவருடைய வார்த்தை தான் சத்தியம் அப்படிங்கிறத எப்ப நம்ம இருதயத்துல அறிந்து உணர்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் நாம் வாழ முடியும். அப்போ இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அதே ஆவி இன்றைக்கு என்னுடைய சரீரத்தில் அவர் இருக்கிறார் என்றால் என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்கிறார். இத நீங்க அப்படியே விசுவாசித்து எப்ப விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்க்கிறோமோ அப்போ நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலுமாய் அது விடுவிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய முழுவதுமாய், நம்முடைய சரீரம் முழுவதுமாய் அங்கே உயிர்ப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறபடியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். இந்த வெளிச்சம், இவ்வளவு பெரிய ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். இத நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஆழமா நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அதாவது வார்த்தை மூளை அளவுலயும் கேட்க முடியும், வார்த்தைய உணர்வுகள்லயும் ஃபீல் பண்ண முடியும். மூளை அளவுல அந்த அந்த மனதுல, அந்த மைண்ட்ல மட்டும் நம்ம வச்சிருந்தோம்னா அந்த வார்த்தையினால் நமக்கு பிரயோஜனம் இருக்காது. நம்முடைய அந்த வார்த்தை நம்ம கான்சியஸ்ல போய், நம்ம ஆழ் மனதுல போய் அந்த வார்த்தையை நம்ம ஃபீல் பண்ணணும். அத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல, நம்முடைய ஆத்துமாவுல ஒரு பெரிய விடுதலையை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஐயோ நான் வார்த்தையை அறிக்கை பண்ண தானே செய்றேன், வார்த்தையை நான் பேச தானே செய்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். ஆனா கூட நம்ம உணர்வுல அதை புரிந்து கொள்ளாததன் விளைவு நம்ம இன்னும் தேவனிடத்துல இருந்து நன்மைகளையும் அற்புதங்களையும் நாம் பார்க்க முடியல. அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுதோ அந்த வார்த்தையை நிஜமா பார்க்கணும், அந்த வார்த்தையை ரியலா பார்க்கணும். அந்த வார்த்தை உங்க உணர்வுகள்ல அது கலந்து அது செயல்பட வேண்டும். அப்போ இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்போ அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இன்றைக்கு நம்மில் வாசமாய் இருப்பார் என்றால், இன்னொன்னு இந்த மரித்தல் அப்படின்னாலே என்னன்னா, நம்ம ஐம்புலன்கள்ல நம்ம செயல்பட்டு கொண்டிருந்தோம். 5 சென்சஸ் இதுலயே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா மரித்து போன நிலைமையில தான் இருக்கிறோம்.
நம்ம எபேசியர் 2ல எல்லாம் பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இந்த டெட் ஸ்டேட் அப்படின்னாலே என்னன்னா, இந்த 5 சென்சஸ் நம்மள ஆளுகை செய்கிற இடம் தான் மரித்த இடம். அதனால நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த கான்சியஸ்னஸ் அவருடைய வார்த்தையில இல்லாம 5 இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோமா? தூங்கி கொண்டிருக்கிறோம். அங்க விழிப்புணர்வு இல்ல, அங்க அவேக்கனிங் ஸ்டேட் இல்ல. அங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? மரித்தோர் கூட நம்ம தூங்கிட்டு இருக்கிறோமா? மரித்தோரை விட்டு எழும்பிரு. இந்த 5 சொல்லுகிற காரியம் நீ அல்ல. இந்த ஸ்டேட்ல இருந்து நீ என்ன செய்? நீ எழும்பு. தூங்குகிற நீ ஒரு அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு நீ வா. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழும்பணும். தூங்குகிற நம்ம எழும்பணும். அது என்ன தூக்கம்? அந்த 5 சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதுலயே நம்ம கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய இருதயம் எல்லாம் அதுல இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தூங்கி கொண்டிருக்கிறோம். அந்த மரித்தோர், அந்த 5 இருக்கிறவங்க தான் மரித்த நிலைமையில இருக்கிறாங்க. இந்த மரித்த நிலைமையில இருக்கிறவங்க மரித்த நிலைமையில இருக்கிறவங்க கூட நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாதான்? தூங்கி கொண்டு இருக்க கூடாதான். நம்ம கான்சியஸ்னஸ்ல, நம்ம ஆழ் மனதுல நம்ம ஒரு அவேக்கனிங் ஸ்டேட், நம்ம விழிப்படையணும். இல்லையே, இது எனக்குரியது இல்லையே, வார்த்தை இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி எப்போ நம்ம விழிப்படைகிறோமோ அப்பொழுது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பார். இத நல்லா இன்னைக்கு புரியணும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படிங்கிறத உங்க கான்சியஸ்னஸ்ல நீங்க எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ இந்த வார்த்தை உங்களுக்குள்ள அந்த வார்த்தையில நீங்க விழித்திருக்கிறீங்களோ, இல்ல எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இது எப்ப சரியாகும், இந்த போராட்டம் இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, நான் எப்ப எழும்புவேன், என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நம்மளுடைய 5 நம்ம சரீரம் நம்ம கண்ணு சொல்றது, நம்ம காது கேட்கிறது, நம்ம பார்க்கிறது, நம்ம நம்ம நுகர்ந்து பார்க்கிறது, நம்ம ஃபீல் பண்றது, மற்றவங்க நம்ம குறித்து சொல்லுகிற காரியங்கள், இதுல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா ஆன்டி மியூட்ல அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா நம்ம நம்ம எதுல இருக்கிறோம்? தூங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்ம விழிப்படையவில்லை. வார்த்தைக்கு விழிப்படையாம 5 இடம் கொடுத்து நாம் தூங்கி கொண்டிருந்தோம். விழிப்படையாத நிலையில இருந்தோம்னா வசனமே ஒண்ணுமே உள்ள போகாது. நம்ம பக்கம் பக்கமா வசனத்தை தியானிச்சாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்ம போட்டி போட்டுட்டு சிலர்லாம், நான் இத்தனை நாள்ல இதை முடிக்கணும், இத்தனை நாள்ல நல்லதுதான். ஆனா ஒவ்வொரு வசனமும் நம்முடைய ஜீவன்ல அது கலக்கணும். நம்ம அது முழுவதுமாய் நம்மளுடைய உயிர்ல அந்த வார்த்தை கலக்க வேண்டும். அதுதான் விழித்திருக்கிற ஒரு நிலை. நீங்க பைபிள்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா விழித்திருங்கள், விழித்திருங்கள். இது என்னன்னா நம்மளுடைய அந்த கான்சியஸ்னஸ்ல, நம்மளுடைய மனதுல ஒரு விழிப்புணர்வு, அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவே பல இடங்கள்ல அவர் விழித்திருக்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது 24 தூங்காம முழிச்சிருக்கிறத குறித்து சொல்லல. அந்த வார்த்தை அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார், அவர் என்ன சொல்றாரு, அவருடைய வார்த்தை நம்மை குறித்து என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வர்றதுதான் விழித்திருக்கிற ஒரு நிலை. அங்க நம்ம பார்க்கலாம். மார்க் 13வது அதிகாரம் 36வது வசனம்.
மார்க்கு 13:36. நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். இயேசு சொல்றாரு, நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு. பிசாஸ் வந்து என்ன செய்வான்னா, நம்ம தூங்கிட்டு இருந்தோம்னா அவனுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஐம்புலன்கள்ல நம்ம வாழணுங்கிறது தான் அவனுடைய விருப்பம். இந்த ஆதாம் ஏவாள் வீழ்ச்சியில, அதாவது பிசாசுங்கிறவன் வேற ஒருத்தனும் இல்ல, நம்மள அந்த 5 சென்சஸ்ல நம்மள வாழ வைக்கிறவன் தான் பிசாசு. அவங்க அதுவரைக்கும் தேவனோடு கூட இருக்கிற உறவுல அவங்க சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீழ்ச்சி அடைந்த பிறகு அவங்க சரீரத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஐம்புலன்ல அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வீழ்ச்சிக்கு பிறகு நடந்த காரியம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். ஒரு ஒரு அந்த அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு நீங்க வாங்க. உங்களுடைய ஆழ் மனதுல வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, இதுதான் நான் என்கிற நிலைக்கு நம்ம வருகிறது தான் விழித்திருக்கிற நிலை. இந்த விழித்திருக்கிற நிலை இல்ல அப்படின்னா, நீங்க எத்தனை 1000 வசனம் வாசிச்சாலும், எத்தனை 1000 வசனத்தை டிக்ளேர் பண்ணாலும், அதனால உங்க ஆத்துமாவுக்கோ சரீரத்துக்கோ உங்களுடைய எந்த விதமான பிரயோஜனத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த காலை வேளையில ஆவியானவர் இதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எழும்புங்க, விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். மறுபடியும் இயேசு சொல்றாரு, விழித்திருங்கள். இந்த விழித்திருக்கிற நிலை நமக்கு இல்லாததுனாலதான் நமக்கு பயம் வருது, கவலை வருது, நம்ம சோர்வடைகிறோம், நம்ம உலகத்தின் காரியங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்களை பெரிதாய் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனை விட என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர் அப்படிங்கிற இடத்துக்கு நம்மால் வர முடியல. ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தைய அந்த அளவுக்கு ஆழமாய் ஃபீல் பண்ண முடியாத இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஃபீல் பண்ற இடத்துக்கு, அவருடைய வார்த்தைய எப்ப நம்ம ஃபீல் பண்ற இடத்துக்கு வர்றோமோ அப்ப நம்ம ஆத்துமா விழிப்படைந்த நிலைக்கு வந்துட்டுங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, அத உங்க ஃபீலிங்ல கொண்டு போறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி செய்யணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு ஜீவனாய் மாறட்டும், இந்த வார்த்தை என் உயிரோடு கலக்கட்டும், இந்த வார்த்தை எனக்கு விழிப்பை கொண்டு வரட்டும், என்னுடைய ஆத்துமா இந்த இந்த வார்த்தையை நான் உட்கொள்ள இந்த வார்த்தை என்னைய ஒரு அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு இந்த வார்த்தை என்னைய கொண்டு வரட்டும். அப்படி ஒரு வார்த்தையை நீங்க தியானித்தா கூட அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் ஒரு வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம். மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். அப்போ இந்த முதல் ஆதாமின் வழியில வந்த எல்லாருமே என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு தூக்கத்தின் நிலைமையில, மரித்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கான்சியஸ்னஸ், அவங்களுடைய மனது எல்லாமே எதுல சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த 5 சென்சஸ். அவங்க சிம்டம் சொல்றத பாப்பாங்க, மற்றவங்க சொல்றத கேட்பாங்க, அவங்க கண்ணால பாக்குறத வச்சு எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. உலகத்துல நடக்குது இல்ல, அப்ப எனக்கு வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் தூங்குகிற நிலைமை. அவங்களால வார்த்தைய நம்பவே முடியாது, விசுவாசிக்கவே முடியாது. இதுதான் தூங்குகிற நிலைமை. இங்கேயும் மறுபடியும் இங்க சொல்றாரு, மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல். இது லிட்டரலா நம்மளுடைய தூக்கத்தை குறிக்கல. நம்ம தூங்கும் போது என்ன நடக்குது, நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்மை சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. நம்ம டீப் ஸ்லீப்புக்கு நம்ம போகும்போது
என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதே போலதான் ஆத்துமாவுல தூக்க நிலைமை, மரித்த நிலைமைனா நம்மளை சுத்தி என்ன நடக்குது, தேவன் நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறார், தேவன் நம்மை குறித்து என்ன வார்த்தையை அவர் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது, இதெல்லாம் உணராத நிலையில இருக்கிறதுக்கு பெயர்தான் தூக்கத்தின் நிலைமை, மரித்த நிலைமை. இன்றைக்கு அப்படிப்பட்ட மரித்த நிலைமையில இருந்த நம்மைத்தான் அவர் கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பித்திருக்கிறாராம். இன்னைக்கு கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து அவர் நம்மை உன்னதங்களில் அவரோடே கூட உட்கார செய்திருக்கிறாராம். இதை யாரெல்லாம் இத உணர்கிறீங்களோ, இன்னைக்கு நான் இந்த பூமியில இருந்தாலோ இன்றைக்கு அவரோடு கூட இருக்கிறேன். இத சொல்லும் போதே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம்னு நினைக்கிறேன். யோவான் 1:18. தேவன் ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை. ம். அதுதான் அதானா? அதான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இங்க இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். அவர் மடியிலயும் அங்க இருக்கிறாரு, இந்த பூமியிலயும் இருக்கிறாரு. இதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பூமியிலயும் இருந்து அங்கே பரலோகத்துல பிதாவின் மடியிலையும் அவர் இருக்கிறாரோ, இதே நிலையைத்தான் நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அங்க நிக்கோதேமுக்கு அங்க இயேசு சொல்லும் போது அதே வார்த்தையை தான் சொல்றாரு. யோவான் 3வது அதிகாரத்துல ஒரே ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். அதாவது நான் இந்த பூமியில இருந்தாலும் நான் அங்கேயும் இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்வாரான்ட்டு அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல இருக்கும். 13வது வசனம். யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இப்போ இயேசு சொல்றாரு, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும். அப்போ இவர் பூமியில இருக்கும் போது நிக்கோதேமு பரிசேயன் அங்க காலத்துல அவர்கிட்ட பேசுறதுக்கு வர்ற அந்த பரிசேயன் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கு நம்மையும் கிறிஸ்து கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இந்த பூமியில இருந்தாலும் இன்றைக்கு நம்ம எங்கேயோ இருக்கிறோமா? பரலோகத்துல அவருக்கு பக்கத்திலயும் நம்ம இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் வாசிக்கலாம். எபேசியர் 2:7. 6-7 வாசிங்க ஆண்டி. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலும் தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில இருந்தப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் மடியிலும் அவர் இருந்தாரோ, அதே இடத்துலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நம்ம இந்த வசனங்களின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இது கேட்கறதுக்கு ஆமா இது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது இல்லாம, இதுதான் ரியாலிட்டியா, இதுதான் நிஜமா, உங்க உணர்வுகளோடு இந்த வார்த்தை எப்பொழுது கலக்கிறதோ நீங்க விடுதலைகளை, வெற்றிகளை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இந்த விழித்திருக்கிற நிலைக்கு நம்ம வரணும். இந்த அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒண்ணு, அது அவருடைய வார்த்தைய அப்படியே ஃபீல் பண்ணணும். நம்ம 5 சென்சஸ் இது எனக்கு வேண்டாம். நீங்க அந்த 5 சென்சஸ்ல வாழ்றத முதல்ல வெறுக்கணும்.
இது எனக்குரியது அல்ல அப்படிங்கிறத நம்ம அத வெறுத்து தள்ளணும். அதுதான் பழைய மனுஷனை களைந்து போடுகிற ஒரு செயல். உள்ளான ஆவியில நம்ம புதிதாய் மாறணுமா? புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி உள்ளவர்களாகினா இதுதான் இந்த இடத்துல நான் இருக்கிறேங்கிறத நம்ம ஃபீல் பண்றதுதான் புதிதான ஆவி. நம்ம அந்த ஸ்பிரிட்ல இதெல்லாம் தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னும் இத ஃபீல் பண்ண முடியாததுக்கு காரணம் நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம விழிப்படைந்த நிலைக்கு ஆத்துமா வரல. நம்ம சரீரம் வழியா அந்த ஐம்புலன்கள் வழியா ஆத்துமாவுக்கு கொடுக்கிற இன்புட்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப ஆவியில இருந்து நமக்கு தேவன் தருகிற இந்த மாதிரியான இந்த வார்த்தைகளை நம்ம ஆத்துமா விழிப்படையும்படியாய் நம்ம என்ன செய்யணும்? இதையே தியானித்து, இதையே நம்ம இமேஜினேஷன்ல பார்த்து, இந்த இடத்துல நான் இருக்கிறேன், பிதாவின் மடியில நான் இருக்கிறேன், கிறிஸ்துவின் வலது பாரிசத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்கிற நிலைதான் ஆத்துமா விழிப்படைகிற நிலை. இந்த விழிப்படைந்த நிலைக்கு நம்ம எப்ப வர்றோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கை எல்லாம் ஜெயமா இருக்கும். இன்னைக்கும் நம்ம எதுக்கு எடுத்தாலும் கவலை, எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர், எதுக்கு எடுத்தாலும் பயம், எதுக்கு எடுத்தாலும் சோர்வு, இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா இன்னும் நம்முடைய ஆத்துமா அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வரல. கான்சியஸ்னஸ்ல நம்ம என்ன செய்யல? விழிப்படைந்த நிலைக்கு நாம் வரவில்லை. அதனாலதான் நம்ம மனிதர்களை போல நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இத நீங்க எந்த அளவுக்கு இந்த வார்த்தைய நீங்க தியானிக்க முடியுமோ, அத வேதத்துல பல சம்பவங்கள் மூலம் அவர் எவ்வளவு பெரிய தேவன், அந்த தேவன் இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறாரே அப்படிங்கிறத நீங்க தியானிக்க உங்க உணர்வுகள்ல, ஆத்துமாவில, சரீரத்துல முதற்கொண்டு இந்த வார்த்தை அது என்ன செய்யும்? கலக்கும். அந்த இடத்துக்கு நீங்க வரும்போது கர்த்தர் மகிமையானவைகளை உங்களுக்கு செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்ம என்ன செய்யக்கூடாது? தூங்குகிற இடத்துக்கு நாம் வரக்கூடாது, இடத்துல இருக்கக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் இந்த தூங்குகிற இடத்துக்கு அப்பப்ப நம்ம தூங்குறதுக்கு போயிட்டோம்னா கூட நம்முடைய ஆத்துமா விழிப்படைந்த நிலைக்கு வரும்போதுதான் நம்ம இருதயம் அது நல்ல நிலமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அப்பப்ப தூங்குற இடத்துக்கு போயிட்டோம்னா அங்க களைய விதைச்சிருவான். இரவுலதான் அவன் என்ன செய்யறானா? களைய விதைக்கிறான். தூங்குகிற நேரத்துலதான் நம்ம ஆத்துமா அவேக்கனிங் ஸ்டேட்டா இல்லாத இடத்துலதான் அவன் என்ன செய்யறான்? சத்ருவானவன் களையை விதைக்கிறான். நம்ம ஆத்துமா எப்பொழுதும் அது அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வந்துட்டுனா சத்ருவால் நம்மை ஒரு நாளும் அவன் நம்ம எண்ணங்கள், அவன் பொய்களை விதைக்க முடியாது. எத்தனையோ வசனங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். விழித்திருக்கிற நிலை 1 பேதுரு 5வது அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம். வாசிங்க 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வசனம் தெளிவா சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா கவலைய குறித்து சொல்றாரு. இந்த கவலை இருந்ததுன்னா நமக்கு தெளிந்த புத்தி இருக்காது. நம்ம என்ன ஸ்டேட்ல தான் இருப்போம்? தூங்கிட்டு இருக்கிற ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த தூக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா தியானிச்சுட்டோம். அந்த ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியங்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னாலே நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம். நமக்கு தெளிந்த புத்தி இல்லை. அந்த இளைய குமாரனை குறித்து ஒரு சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் புத்தி தெளிந்த போது, அவன் அது வரைக்கும் இந்த உலகத்தை ஒத்த வேஷம் தரித்து உலகத்தானை போல அவன் வாழ்கிறான். ஆனா அவனுடைய புத்தி தெளிந்து அவன் ஒரு அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு அவன் வர்றான். அப்போதான் அங்க அப்பாவை நினைச்சு பார்க்கிறான். அது மாதிரி லேகியோன் பிசாசு அங்க துரத்தின பிறகு அவன் புத்தி தெளிந்ததை கண்டு அவனும் என்ன செய்யறான்? இந்த பிசாசுங்கிறவனே
அவன் ஏதோ எங்கேயோ இருந்து வந்து நம்மள்ட்ட ஒட்டுறவன்லாம் இல்ல. யார் யாரெல்லாம் இந்த 5 சென்சஸ்க்கு நம்ம இடம் கொடுத்து அதையே சிந்திச்சு அதையே யோசிச்சு அதையே பேசி கொண்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் பின்பாக பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் புத்தி தெளிந்த பொழுது, அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு, அப்போ இந்த கவலை இருந்ததுன்னா நம்ம புத்தி தெளிவாய் இல்லைன்னு அர்த்தம். நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். தூங்கி கொண்டிருக்கிற நாம் மரித்தோரை விட்டு எழும்பினால்தான் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்க முடியும். எழும்பு சீயோனே, எழும்பு. நம்ம ஏசாயால எத்தனையோ வார்த்தைகள்ல நம்ம பார்க்கிறோம். எழும்பு, முந்தின நாட்கள்ல எழும்பினதை போல எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், எழும்பி பிரகாசி. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம ஆத்துமா ஒரு முழுவதுமாய் ஒரு அந்த அந்த அவேக்கனிங்க்கு நம்ம வரும்போது நமக்கு என்ன, நம்மளை பார்த்தாலே சத்துருவானவன் பயந்து ஓடுவான். அடுத்து அந்த வசனத்தை பார்க்கும்போது நீங்க அதுல பாத்தீங்கன்னா, எதிராளியாகிய பிசாசானவன், நமக்கு எதிராளி யாரு? ஒரே ஒருவன், பிசாசுதான். அந்த பிசாசுக்கு இன்னைக்கு வல்லமை கிடையாது. அத நல்லா புரியணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிசாசுக்கு ஏதோ பெரிய வல்லமை இருக்கு. அவங்க செய்வன செஞ்சாங்க, இவங்க அதை செஞ்சாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு இப்படி. இத நம்புற வரைக்கும், அப்படி நம்பிட்டு இருந்தோம்னாலே நம்ம தூங்குகிற இடத்துலதான் இருக்கிறோம். நம்ம இன்னும் வெளிப்படையில, ஆத்துமா வெளிப்படையில. நான் யார்? நான் உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற என் தேவன் பெரியவர். என்னை சுற்றிலும் அவர் எவ்வளவு தூதர்களை வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நித்தமும் என் மேல தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருடைய கரங்களுக்குள் இருக்கிறேன். இதை உணர்கிற மனுஷன்தான் ஆத்துமா விழிப்படைந்த நிலைமையில இருக்கிறான். அவனுக்கு வல்லமை என்பது ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு தந்திரம் மட்டும்தான். நீங்க அந்த எபேசியர் 6ல எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, அவன் தந்திரத்தோட தான் நம்ம எதிர்த்து நிக்கணும். அவன் தந்திரமா எதுல நம்மள விழ செய்வானா, இந்த ஐம்புலன்கள்ல நாம் வாழ வேண்டும் என்பதை வாழும்படியாய் அவன் நம்ம என்ன செய்வான், அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போவான். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாறுபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம போடுறது மட்டும்தான் நம்ம வேலை. அதை பத்தின மெசேஜ் எல்லாம் நம்ம பழைய மெசேஜ்ல இருக்கும். சர்வாயுத வர்க்கம்னா என்ன? அப்போ இந்த அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு நம்ம வரும்போது, இங்கேயும் வசனம் சொல்லுது, பேதுரு எழுதுறாரு, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ இந்த 5 சென்சஸ்ல வாழ்ற எல்லாரையும் தான் அவன் பிடிக்க முடியும். இந்த ஆத்துமா ஒரு விழிப்படைந்த நிலைக்கு வந்தவங்க பக்கத்துல அவனால வரவே முடியாது. வசனம் இதைதானே சொல்லுது, வார்த்தை இதைதானே சொல்லுது. இந்த சூழ்நிலை இப்படி இருந்தாலும் என் தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறபடியினாலே இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம்ங்கிற இடத்துக்கு ஹார்ட் எப்ப வருதோ, அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் தந்திரமாதான் வர்றான். அவன் நம்மள தூங்குகிற இடத்துக்கு கொண்டு போகணுங்கிறது தான் அவனுக்கு விருப்பம். அப்போ நம்ம ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்மளுடைய ஆத்துமா விழிப்படைந்த நிலைக்கு வரணும். முதல்ல அதுதான், தெளிந்த புத்தியா இருக்கணும். நம்முடைய ஆத்துமா விழிப்படைந்த நிலைக்கு வரணும். அப்பதான் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நின்று, நீ அந்த தூங்குகிற இடத்துக்கு நம்ம போகாம எப்பொழுதும் நம்முடைய ஆத்துமா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்போ அவருடைய ஆத்துமா எப்பவுமே வெளிப்படைந்த நிலையில இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் எப்பொழுதும் பிதாவோடு கூட இருக்கிற உறவுல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவருக்கு எதை குறிச்சும் பயம் கிடையாது. புயல் அடிச்சுச்சா, கப்பல் படகே மூழ்கிற அளவுக்கு தண்ணி உள்ள வந்துதா, அப்பவும் பயம் கிடையாது.
அங்கே அங்க மரித்து 4 நாள் ஆகி லாசருடைய கல்லறையில லாசருடைய சரீரம் நாச்சம் எடுக்க ஆரம்பித்துருச்சு. அந்த இடத்துக்கு அவர் போய் நிக்கும் போது அவருடைய இருதயத்துல என்ன இல்ல? பயம் இல்ல. ஏன்னா என்னை நான் யார் மூலமா வந்திருக்கிறேன், என்னை எனக்கு தகப்பன் யார், எனக்கு பிதா யார், பிதாவே நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் ஆத்துமா ஒன்னு அறிஞ்சிருந்தது, இந்த அப்பா நான் என்ன ஜெபித்தாலும் அவர் கேட்கிறவர். இன்னைக்கு அந்த இடத்துக்கு நம்ம இருக்கிறோமா? அவருடைய ஆத்துமா அந்த விழிப்படைந்த நிலையில இருந்தபடியினாலதான் அவருக்கு அந்த இடத்துக்கு அவர் இருந்தாரு. இன்னைக்கு நம்ம ஜெபம்னு சொல்லி போறோம். அந்த ஜெபத்தை முடிச்ச பிறகு நமக்கே நம்பிக்கையா இருக்கா? ஏன் அப்பாட்ட நான் கொடுத்துட்டேன், ஏன் அப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், நான் இனி இத குறிச்சு நான் கவலைப்பட வேண்டியதில்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்முடைய ஆத்துமா அந்த விழிப்படைந்த நிலையில இருக்குதா? இல்ல நம்ம இந்த ஐம்புலன்கள்ல நம்ம முதல் ஆதாமின் மூலம் வந்த விழுந்து போற அந்த முதல் ஆதாமின் வழி வந்த அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகள் இன்னும் நம்மை மேற்கொண்டு இருக்கிறதா? இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்முடைய ஆத்துமாவும் விழிப்படைந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. விழித்திருங்கள், விழித்திருங்கள். நீங்க அந்த வசனத்தை எங்கெல்லாம் இருக்கோ நீங்க தேடி பார்த்து வாசிங்க. இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அப்படியே அவருடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி அதை ரியலா விஷுவலைஸ் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணும் போதே உங்க சரீரத்திலையும் ஆத்துமாவிலையும் ஒரு பெரிய விடுதலைய நீங்க பார்க்க முடியும். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், மகா பெரியவர். அவர் எவ்வளவு பெரியவர்? நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்தோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி. இந்த தேவன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறாராம். நம்முடைய எந்த சூழ்நிலைகளிலே நம்மை தோற்று போக அந்த தேவன் நம்மை விடுவார். இத நம்ம ஆழமாய் நம்ம தியானித்து பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபமே அதுதான். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்படைந்த நிலையில இருக்கணும், நான் அந்த இடத்துக்கு வரணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய என்னுடைய அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன வார்த்தை போதும் நம்மளுடைய ஆத்துமா தூக்கத்தின் இடத்துக்கு போறதுக்கு. ஒரு சின்ன மனிதருடைய ஒரு பார்வை போதும் நம்ம ஆத்துமா அப்படியே தூக்கத்தின் ஸ்டேட்டுக்கு என்ன செஞ்சிருது, போயிருது. ஒரு மயக்கமான நிலைக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ இன்றைக்கு பேதுருவை பார்த்து அதுதான் சொல்றாரு, எனக்கு அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷன மாதிரி மனுஷனுக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்திக்கிறோம்னாலே பிசாசானவன் நமக்கு பின்பாக நிற்கிறான். நம்ம தூக்கத்தின் இடத்துக்கு வந்துட்டோம். மரித்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், வர்றோம். வார்த்தை சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த இந்த பூமியில நம்ம இருந்தாலும் உன்னதத்துல அவரு கூடயும் நம்ம என்ன செய்யறோம், இருக்கிறோம். அந்த உன்னதத்துல இருக்கிற தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஒரு இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இதையெல்லாம் புரியாதபடி நம்ம என்ன செய்யறோம், மனுஷனை போல அங்க அது நடக்கு, இங்க இது நடக்கு, இந்த ஃபீவர் வருது, இந்த ஃப்ளூ வருது, இதனால எனக்கு வந்துரும், என் பிள்ளைகளுக்கு வந்துரும். இதெல்லாம் எங்க இது ஆத்துமா என்ன செய்யல, விழிப்படைந்த நிலைக்கு வரல. அப்படியே ஒருவேளை ஒரு சிம்டமே வந்தா கூட நீங்க என்ன செய்யணும், இந்த வசனத்தை எடுத்து பேசும் பொழுது அதுக்கு மேல சத்ருவானவனுக்கு நம்மளை ஜெயிக்க அவனால முடியாது. இந்த ஆத்துமா விழிப்படைந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது, சித்தமாயிருக்கிறது. பல காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம்னா ரொம்ப வேதனையான விஷயம். திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு தேவன் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு பல காரியங்களை ஒரு இழப்பு, ஒரு ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு நம்ம வாழ்க்கையில நடைபெறுகிற காரியங்கள் எல்லாமே தேவன் தான் செஞ்சாருன்னு சொல்லி அவர் மேல பழிய போடுறோம். இது எவ்வளவு பெரிய வார்த்தைக்கு விரோதமான செயல்.
நிச்சயமாய் அவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்ல. நம்மளே அவர் சொல்றாரு, பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம் பரம தகப்பன் நமக்கு கெடுதலை செய்வது, கேடானவைகளை செய்வாரா? நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பதுதான் அதிக நிச்சயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கோ நம்ம ஆத்துமா இந்த விழிப்படைந்த நிலைக்கு வர வேண்டும். இது வரல அப்படின்னா நீங்க மணிக்கணக்கா ஜெபிக்கலாம், மணிக்கணக்கா ஃபாஸ்டிங், நாள் கணக்கு ஃபாஸ்டிங் இருக்கலாம், நாள் கணக்குல அதாவது பக்கமா வசனத்தை நீங்க தியானிக்கலாம், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இந்த ஆத்துமா எப்ப வெளிப்படையுதோ அப்பதான் தேவனுடைய புத்திரர்களாய் நாம் மாற முடியும். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு வார்த்தையும் இது பரலோகத்துல இருந்து அப்பா உங்களுக்கு நேரடியாக பேசுகிற வார்த்தையாய் நீங்க எப்ப அதை பார்க்கிறீங்களோ அப்போ உங்க வாழ்க்கையில வெற்றியை மாத்திரமே பார்ப்பீர்கள். இன்னைக்கு இப்போ இருக்கிற தோல்வியான சூழ்நிலைய போல, ஜெயம் எடுக்க முடியாத சூழ்நிலைய போல இருக்கிற எல்லா பகுதிகளிலும் நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். ஒன்றுல கூட உங்களுக்கு தோல்வி இருக்காது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு ஆவியானவர், நான் நிச்சயமா என்னால சொல்ல முடியும், இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த மெசேஜ நான் பேசவே இல்லை, உங்களோடு கூட ஆவியானவர் பேசி இருக்கிறார். இந்த ஆத்துமா நம்ம ஒவ்வொருவருக்கும் விழிப்படையணும். இதுக்கு மெடிடேஷன் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவருடைய வார்த்தைய நம்ம அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ண 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 அது நம்ம உயிரில கலக்கும், உணர்வுல கலக்கும். நம்ம ஜோசப் அல்ரின் பாட்டுல நம்ம பார்க்கிறோம், என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல, என் உணர்வுல கலந்திருக்கீங்க. அவருடைய வார்த்தை அப்படி நம்ம உணர்வுகள்ல, நம்மளுடைய பேச்சுல, மூச்சுல, எல்லாத்துலயும் அவருடைய வார்த்தை கலந்திருக்கிற இடம்தான் ஆத்துமா விழிப்படைந்த நிலை. இப்படிப்பட்டவர்கள்ட்ட சத்ரு பக்கத்துல கூட வர முடியாது. நம்ம என்விரான்மெண்டே நம்ம போனோம்னாலே அந்த இடத்துல சத்ருவின் ஆளுகை அங்க அந்த அந்த இடத்துல வெளிச்சம் வந்துரும். நம்ம தான் முதல்ல விழித்திருக்கிற இடத்துக்கு, வெளிச்சத்துக்கு, நம்ம ஆத்துமா வெளிச்சத்தின் நிலைக்கு வரணும். நீங்க போனீங்க அப்படின்னாலே, ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னாலே அந்த இடமே பிரகாசமாய் மாறிடும். அந்த இடத்துல இருந்த இருள் அது தானாய் விலகும். ஏன்னா உங்களை பார்த்து அவன் பயப்படுகிற இடத்துக்கு அவன் வந்து விடுவான். இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட பிரத்யட்சமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா நம்ம மனுஷரை போலதான் பயந்து, கவலைப்பட்டு, நொந்து நூலாகி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தட்டையா நம்ம கதைகளை சொல்லி நம்ம அழுது, இது 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 மனிதர்கள் முதல் ஆதாமின் மூலம் வந்த செயல்கள். இதை எல்லாத்தையும் நம்ம களைந்து போட்டு நான் யாரா இருக்கிறேன். நீங்க இந்த யோவான் 1:18, யோவான் 3:13 இதெல்லாம் நல்லா தியானித்து பாருங்க. இன்றைக்கு அந்த கிறிஸ்துவுக்கு உடன் சகோதரிகளாய் நாம் இருக்கிறோம். பிதாவானவருக்கு அவர் முதற்பேரானவராய் இருக்கிறார் என்றால் அவருக்கு அடுத்த பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இன்னைக்கு தேவனுக்கு பிள்ளை, சர்வ வல்லமை உள்ளவருக்கு பிள்ளை. இந்த இடத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த அன்பை எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. இத பெருசா பாருங்க. இதுல உங்க ஆத்துமா வெளிப்படைய வேண்டும். அப்போ இந்த பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு அவர் கொண்டு வந்துட்டாருன்னா, எப்படி பரலோகத்துல பூமியில இயேசு கிறிஸ்து இருக்கும் போது பரலோகத்திலும் பிதாவின் மடியில இருந்தாரோ, பிதாவோடு கூட இருந்தாரோ, அதே இடத்துலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். இத சொல்லிட்டே இருங்க. உங்க சூழ்நிலைகள் மாறலன்னா நம்ம பார்க்கலாம், நிச்சயமாய் மாறும். இதை எப்ப உணர்ந்து, ஏதோ இந்த மந்திரம் சொல்ற மாதிரி இல்ல, இத உணர்ந்து உங்க ஆத்துமா விழிப்படைந்த நிலையில இத நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணும்போது
உங்க சூழ்நிலைகள் நிச்சயமாய் அது மாறித்தான் ஆகணும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி எனக்குள் வாசமாய் இருக்கிறார். இத சொல்லுங்க, உங்க சரீரம் சுகமடைகிறத நீங்க பார்க்க முடியும். நிச்சயமாய் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறது. என்னுடைய ஆவியில நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இந்த இடத்துக்கு நம்ம ஆத்துமா வரும் பொழுது நம்ம மிகப்பெரிய காரியங்களை நம்மை கொண்டு தேவன் செய்யும்படி அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு நம்ம வருகிறதை நீங்கள் நிச்சயம் காண முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை அப்பா நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். எங்களுடைய ஆத்துமா விழிப்படைகிற நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, விருப்பமாய் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நானும் இங்க வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரும், எங்க குடும்பத்தார்களும் யாருடைய ஆத்துமாவெல்லாம் தூங்குகிற நிலைமையில இருக்குதோ எல்லாருடைய ஆத்துமாவும் விழிப்படைகிற ஒரு நிலைக்கு நாங்க வரணும்பா. எங்க ஆத்துமா கான்சியஸ்னஸ்ல ஒரு பெரிய அவேக்கனிங் இன்றைக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஐயோ, நான் யாருங்கிறத தெரியாத இடத்துல இருந்தேனே, இன்னைக்கு நான் என்னுடைய ஆத்துமா விழிப்படைந்திருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு இங்க வந்த எல்லாரும் அதை சாட்சி சொல்லும்படியாக, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து உணரத்தக்கதா இந்த வார்த்தை எங்க உயிர்ல கலக்கணும், எங்க ஆத்துமாவில கலக்கணும், எங்க சரீரத்துல இந்த வார்த்தை கலக்கணும்பா. அப்பா, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை அவங்க இருதயத்துல அது துணித்து கொண்டே இருக்கட்டும். இந்த ஆத்துமா எப்பொழுதும் விழிப்படைந்த நிலையில இருக்கட்டும். ஒருவேளை சிலருக்கு கனவுகள் மூலம் அவன் பயத்தை கொடுக்கிறான். அது உண்மை இல்ல, அது நிஜம் இல்ல. ஏன்னா அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் நம்மை பாதுகாக்கிறார் என்றால், அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால், அவருடைய தூதர்கள் சூழ நாம் காக்கப்பட்டிருப்பது உண்மை என்றால், நம்மை ஒரு தீங்கும் அணுக முடியாது. இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம், இதுதான் நம்முடைய ஆத்துமா விழித்திருக்கிற நிலையில இருந்து நாம் அறிந்து கொண்ட விஷயம். அதனால கனவுகளை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால் அப்படியே கனவுகள் மூலம் யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த கனவின் மண்டலத்துக்கு போய் அந்த கனவுகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் சுட்டெரிக்கிறேன். அது நிஜம் இல்ல. அப்பா, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீர் நிச்சயமாய் பலப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, நாங்க ஐம்புலன்கள்ல வாழாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். அப்பா, உங்க பிள்ளையா நான் வந்த ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் விழித்திருக்கிற நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்க கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன்.